முன்னேற்றம் இல்லாமல் சந்திக்க முடியுமா? ஒரு தீர்வை நோக்கி இல்லாமல் சந்திக்க முடியாது. அப்போ பேசியாச்சு. ஒரு பெரிய மாநாடு, வெற்றிகரமான மாநாடு. அந்த மாநாட்டில் ஐயா, சென்னை அன்புமணி எல்லாம் பேசினாங்க. கூட்டம் மிகப்பெரிய கூட்டம். அதுக்கு பிறகு ஒரு நெருக்கடியான சூழல் உருவாயிடுச்சு. அதுக்கு பிறகு நேற்று சந்திச்சாங்கன்னா அது நல்ல அறிகுறி தானே. நேரில் சந்தித்து பேசுறதே நல்ல அறிகுறி தான். அந்த அறிகுறி மனசில் இல்லாமல் பேச முடியாது. அதனால் பேசுனது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. உங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. அதனால் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இப்போ கூட ஐயாட்ட பேசிட்டு தான் வர்றோம். முன்னேற்றத்தினுடைய தெம்பாக தான் இருக்கிறார் ஐயா. அதனால் நல்ல செய்தியை உங்களுக்கு ஐயாவே சொல்லுவாங்க. சென்னை அன்புமணியும் சொல்லுவாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து நேற்று காலையில் இங்கே வந்தார். முதல் நாள் நைட்டு வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தைலாபுரத்துல இருந்து ஒரு சில இரண்டு பேர் இருக்காங்க துரோகிகள், என்ன வந்து கேளுங்க. இதை பத்திலாம் சொல்லி 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 செய்தி பெருசாக்காதீங்க. இது கட்சியில் நடக்கிற சிலதெல்லாம் இல்ல. கேளுங்க. அதாவது உட்கட்சி பிரச்சனையை முதல்ல நான் வெளியில பேசுறதே தவறு, பேசக்கூடாது. இது கட்சிக்குள்ள இருக்கிற கட்சிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி. குடும்பத்தை இது பெருசாக பேசக்கூடாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடக்கமாக அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறோம். வெளியில் எதுவுமே சொல்லக்கூடாது. அதனால் நான் எதிர்பார்க்கறது எல்லாரும் எதிர்பார்க்க, நீங்களும் ஒரு நல்ல முன்னேற்றம், ஒற்றுமையாக வேகமான வளர்ச்சின்னு தான் இருக்குன்னு எதிர்பார்த்தவரை மற்றதெல்லாம் எதையுமே நினைக்கல, அதை சிந்திக்கல. அதனால் அதுக்குண்டான அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். சந்திச்சது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அடுத்த கட்டமாக வேகமா நல்ல செய்தி உங்களுக்கு வரும்னு நாங்களும் நம்புறோம், நீங்களும் நம்பிக்கையோட இருக்கிறோம். சரியான முறையில் வந்து பேசிக்கல அப்படின்றதும் அதெல்லாம் தவறா. அதாவது டாக்டர் ஐயாவை அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறதுக்கு மறுத்துக்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி? அதாவது ஒரு நிமிஷம், 2 பேரும் 3/4 மணி நேரம், இரு தலைவர்களும் 3/4 மணி நேரம் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. வெளியில இப்படி செய்தி பரப்பி விட்டா எப்படி? அதெல்லாம் யாராவது திட்டமிட்டு வேணும்னு இன்னும் இதை பெருசுபடுத்துறதுக்காக சொல்ற செய்தியை தவிர எப்படி பேசாம இருக்க முடியும்? பேசுற மனசு இல்லாம அவர் வருவாரா? பேசுற மனசு இல்லாம அவர் சந்திச்சு பேசுவாரா? இது வதந்திகள். இந்த வதந்தியெல்லாம் நம்பாதீங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கு, அறிகுறி இருக்கு, நல்ல செய்தியா 2 பேருமே உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுதான் சொன்னாரு, மரியாதை நிமித்தம் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. எல்லா தலைவர்களும் சந்திக்கிறாங்க தானே, பேசுறாங்க. நீங்க எங்க கட்சியில் இருக்கிறவங்க வந்து பாக்குறாங்க, கட்சிக்கு அப்பாற்பட்ட சில பேரும் வந்து பாக்குறாங்க. மருத்துவர் ஐயாகிட்ட கட்சி அல்லாத ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாதிரி இருக்கிறவங்க அல்லது பொதுநல அமைப்பில் இருக்கிறவங்க, ஐயா மேல விசுவாசமா இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, தொலைபேசியில் பேசுறாங்க. சீக்கிரம் ஒரு நல்ல முடிவா பண்ணுங்க, உங்க கட்சி பலமான கட்சி, இந்த கட்சி இன்னும் மேலும் பலப்படுத்தணும், தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு தேவைன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நோக்கத்தில் அவர் வந்து பேசியிருக்காரு. நான் அது கூட என்ன பேசுறாரு கேட்டால், ஒன்றும் இல்லை மணி, மரியாதை நிமித்தம் வந்து பார்க்குறேன், பேசுகிறேன், நீ ஒரு மூத்த தலைவர், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாருன்னு சொன்னார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர்றாரு, அதை நெருக்கடியாக பாமக வந்து பாமக கூட்டணிக்காக நோக்கி வந்திருக்காங்களா? இல்லை அதெல்லாம் இப்போ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இப்போ யாருடன் சொல்ல முடியாது. அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ அதை பற்றி பேசலை, மரியாதை நிமித்தம் வந்து பார்த்து பேசிட்டு போனாங்க. அவர் 40 நிமிஷம் பேசினாரு, ஆனால் அவர் இறுகிய முகத்தோட தான் வெளில போனாரு. அது எப்படி? நீங்க எப்பவுமே செய்தியாளர் சந்திப்பு இருக்கும், அவர் வந்து இங்க சந்திச்சாரு, எனக்கு செய்தியாளர் சந்திப்பாரு. ஆனால் ஒரு இறுகிய முகத்தோட போயிருக்காரு. அதாவது இல்ல ஒரு எப்பவுமே ஒரு முடிவு ஏற்பட்ட முடிவு தான் சொல்லுவாங்களே தவிர இடையிலே ஒவ்வொன்றும் பேசுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நானே கூட இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க வற்புறுத்துறதுனால, சந்திக்கிறதுனால, இல்லைன்னா உங்களை ஏமாத்திட்டு அந்த பக்கம் நானும் உங்க கண்ணில் படாத போகணும்னு தான் நினைச்சு துரத்துறீங்க. அதுக்காக தான் சொல்றேன். இல்ல நானே சொல்லக்கூடாது. இல்ல அதாவது நான் சார்ந்து இருக்கிற கட்சி, எங்க கட்சி பிரச்சனை எப்படி பொது வெளியில பேசலாமா? அது ஊடகங்களை பேசலாம், பேசவே கூடாது. உங்க வற்புறுத்தலுக்காக, உங்க நெருக்கடிக்காக தான் நானும் பேசுறேன். இது நான் ரொம்ப அடக்கி தான் பேசுறேன். 2 தரப்புல சமாதானம் ஏற்படும். அதனுடைய தொடக்கம் ஆயிடுச்சு. விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தியா, நல்ல தீர்வு. நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.